ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்லர்ஸுங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றினது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பைபேக்னா அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி நம்ம சேனலில் பைபேக்கை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். அதனால் என்ன பெனிஃபிட், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இவங்க 3 டிவிஷன்ல இருக்காங்க. கஸ்டமர் ஆப்பரேஷன்ஸ், டிஜிட்டல், ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த 3 இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வீசஸ்க்கு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆட்டோமேஷன், அனலிட்டிக்ஸ் சர்வீசஸ் எல்லாமே இவங்க பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 200 கம்பெனிஸ் கிட்ட இது எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட எம்ப்ளாயோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட இருக்கு. குளோபலாக அதிக இடத்துல இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த கம்பெனியோட ஓல்டு ரெக்கார்ட்லாம் பார்க்கலாம். இவங்க இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 4 to 5 டைம்ஸ் பைபேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேபிஓ ரிலேட்டட் அவுட் சோர்சிங்குமே பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனிக்கு கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2366 ப்ரைஸ் இருக்குது கரண்ட்டாக. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி கிட்ட இருக்குது. இது ஒரு மிட் கேப் கம்பெனி. அதுக்கப்புறம் டெட் 266 கோடி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அதிகமாகவே ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது 50 டிஎம்கே கீழேயும் 200 டிஎம்கே மேலேயும் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்க பைபேக் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஃபினான்ஷியல் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லாமே ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. சரி வாங்க, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2,800 பைபேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 2,366 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 18% மேலே கொடுக்குறாங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பைபேக் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பைபேக் இப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னா உடனே பை பண்ண மாட்டாங்க. ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்குன்னா ரெக்கார்ட் டேட்டே சொல்லலை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோன்னு இருக்குது. இப்போ டிசிஎஸ், பஜாஜ் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஷேர் அப்ளை பண்ணாலும் 2மே எடுத்துப்பாங்க. ஆனால் இது சம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 அப்ளை பண்ணால் 1 தான் எடுத்துப்பாங்க. எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருந்ததுன்னா, நான் காவிரி சீட், சாம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2, 3 கம்பெனி பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 10 பண்ணா 3 தான் எடுத்துப்பாங்க. 10 பண்ணா 1 எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிப்ரிசியேஷன் ஆகும். கீழே கொஞ்சம் நல்லா போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்போ நல்லா டிப்பில் போகுதோ அப்போ கூட நீ வாங்கி 1 மந்த் 2 மந்த் ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா முன்னாடி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நல்லா செல்லிங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ரிவர்சல் ஆகி 5% மேலே கிட்ட மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் பை பண்ணுறதுனா இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக டவுன் ஆச்சுன்னா பை பண்ணுற மாரி ஃபண்டையும் வச்சுக்கோங்க. நீங்கள் 10 அப்ளை பண்ணால் 10 மேலே எடுத்துக்க மாட்டாங்க. 2, 3, 4 தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.